Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே ஆடு கோழி திருட வந்ததாக நினைத்து நள்ளிரவில் சகோதரர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றிய தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தாமரை கண்ணன். செந்தாமரை கண்ணன், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள அழகாமா நகரில் நேற்று நள்ளிரவில் இருவர் கோழி ஆடுகளை திருட வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த கிராம மக்கள் அவர்களை விரட்டை பிடித்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் இருவரும் உயிரிழந்தது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை செய்ததில் அவர்கள் இருவரும் அழகாமநகரை அருகே உள்ள கட்டாணிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என கூறப்படுகிறது. மணிகண்டன் மற்றும் சிவசங்கரன் என்ற விக்னேஸ்வரன் இருவரையும் கடுமையாக ஆடு திருட வந்ததாக கூறி கடுமையாக தாக்கியில் படுகாயமடைந்துள்ளனர். இவர்களை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 2 சகோதரர்களும் உயிரிழந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளது. தூத்துக்குடியில் 3 கொலை, சிவகங்கையில் 2 கொலை என மொத்தம் 10 கொலைகள் நடந்துள்ளது. சட்டம் ஒழுங்கை கொள்ளையெல்லாம் தடுக்க வேண்டிய தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.